ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்ன சாப்பிட்டுட்ருக்க, என்ன சாப்பிட்டுட்ருக்க, என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ ஈட்டிங், வாட் ஆர் யூ ஈட்டிங், ஈட் அப்படின்னா சாப்பிட்றது. ஸோ வாட் ஆர் யூ ஈட்டிங் அப்படின்னா என்ன சாப்பிட்டுட்ருக்க, என்ன சாப்பிட்ற. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே வாட் ஆர் யூ ஈட்டிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ வுட் கால் மீ, ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ வுட் கால் மீ. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினச்சி கூட பார்க்கல. யூ வுட் கால் மீ, நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்குறது. ஓகேவா? ஸோ ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ வுட் கால் மீ, நீ எனக்கு கால் பண்ணணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் சென்ட் யூ அ ஃபோட்டோ, ஐ ஹாவ் சென்ட் யூ அ ஃபோட்டோ. ஐ ஹாவ் சென்ட் அப்படின்னா நான் அனுப்பியிருக்கேன், சென்ட் அப்படின்னு அனுப்புறது. ஸோ சென்டோட பாஸ்ட் அண்ட் சென்ட். ஸோ ஐ ஹாவ் சென்ட் அப்படின்னா இங்கே வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் சென்ட், நான் அனுப்பியிருக்கேன். யூ உனக்கு, அ ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ நான் உனக்கு அனுப்பியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கே இருக்கன்னு எனக்கு இப்போ தெரியணும், நீ எங்கே இருக்கன்னு எனக்கு இப்போ தெரியணும், நீ இப்போ எங்கே இருக்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு நோ வேர் யூ ஆர், ஐ வாண்ட் டு நோ வேர் யூ ஆர். நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியணும். ஐ வாண்ட் டு நோ வேர் யூ ஆர். இதுவே அவன் எங்கே இருந்தான்னு எனக்கு இப்போ தெரியணும், அவன் எங்கே இருந்தான்னு எனக்கு இப்போ தெரியணும் அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு நோ வேர் ஹி வாஸ், ஐ வாண்ட் டு நோ வேர் ஹி வாஸ். அவன் எங்கே இருந்தான்னு, வேர் ஹி வாஸ், ஐ வாண்ட் டு நோ, எனக்கு இப்போ தெரியணும். ஸோ இதுவே அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு இப்போ தெரியணும், அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு இப்போது தெரியணும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் தேர் எனி பாசிபிலிட்டிஸ் டு ஃபைண்ட் ஹிம், இஸ் தேர் எனி பாசிபிலிட்டிஸ் டு ஃபைண்ட் ஹிம். இஸ் தேர் எனி பாசிபிலிட்டிஸ், ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா. பாசிபிலிட்டி அப்படின்னா வாய்ப்பு. ஸோ இஸ் தேர் எனி பாசிபிலிட்டிஸ், ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா. டு ஃபைண்ட் ஹிம், அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. ஹிம் அப்படின்னா அவரை இல்லைன்னா அவனை. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா. இஸ் தேர் எனி பாசிபிலிட்டிஸ் டு ஃபைண்ட் ஹிம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இது உடனே தெரிஞ்சாகணும், எனக்கு இது உடனே தெரிஞ்சாகணும், எனக்கு தெரியாது, எனக்கு உடனே இப்போ இது தெரிஞ்சாகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் டு நோ இட் இம்மீடியட்லி, ஐ நீட் டு நோ இட் இம்மீடியட்லி. ஐ நீட் டு நோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சாகணும். இது எனக்கு இது தெரிஞ்சாகணும். இம்மீடியட்லி அப்படின்னா உடனே, எனக்கு இது உடனே தெரிஞ்சாகணும். ஐ நீட் டு நோ இட் இம்மீடியட்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அவன் என்ன பண்ணியிருப்பான், அவன் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ குட் ஹவ் டன் எனி திங், ஹீ குட் ஹவ் டன் எனிதிங். ஹீ குட் ஹவ் டன் அப்படின்னா அவனால் என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும், அவன் என்ன வேணால் பண்ணிட்டுருக்கலாம். ஹீ குட் ஹவ் டன் எனிதிங், எது வேணாலும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அதுக்கு பணம் வேணும், எனக்கு அதுக்கு பணம் வேணும், எனக்கு அதுக்கு பணம் தேவைப்படுது, அது பண்ணுறதுக்கே எனக்கு பணம் வேணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் மனி ஃபார் தேட், ஐ நீட் மனி ஃபார் தேட். ஐ நீட் மனி, எனக்கு பணம் வேணும். ஃபார் தட், அதுக்கு எனக்கு பணம் வேணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும், இது கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ இட் வில் பி டிஃபிகல்ட், ஐ நோ இட் வில் பி டிஃபிகல்ட். ஐ நோ எனக்கு தெரியும், இட் வில் பி டிஃபிகல்ட், இது கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இன்னொன்று வேணும், எனக்கு இன்னொன்று வேணும். ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் ஒன் மோர், ஐ வாண்ட் ஒன் மோர். ஐ வாண்ட் எனக்கு வேணும், ஒன் மோர் இன்னும் ஒன்று. ஐ வாண்ட் ஒன் மோர் எனக்கு இன்னொன்று வேணும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு பிடிச்சதை தான் அவன் செய்வான். அவனுக்கு பிடிச்சதை தான் அவன் செய்வான். ஸோ இனிமே அவன் செய்வான் அப்படின்ற மீனிங்கில் இங்கே சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will do the things he likes. He will do the things he likes. He will do the things. அவன் செய்வான். எதை செய்வான்? The things he likes. அவனுக்கு பிடிச்சதை தான் அவன் செய்வான். ஓகேவா? ஸோ இதுவே அவன் எப்போதும் அவனுக்கு பிடிச்சதை தான் செய்வான். ஸோ அப்படின்ற மீனிங்கில் சொல்லணும்னா he does the things he likes. He does the things he likes. அவனுக்கு பிடிச்சதை தான் அவன் செய்வான். He does the things he likes. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவளை பண்ண சொன்னால் அவள் பண்ணணும். ஸோ கேள்விலாம் கேட்கக்கூடாது. நான் அவளை பண்ணுன்னு சொன்னால் அவள் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She must do if I ask her to do. She must do if I ask her to do. She must do. அவள் பண்ணணும். அவள் கண்டிப்பாக பண்ணணும். If I ask her to do. அவளை நான் பண்ண சொன்னால் அவள் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்கே இரு நான் வந்துடுறேன். இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Wait here, I'll be back. Wait here, I'll be back. Wait here, இங்கே இரு. I'll be back, நான் வந்துடுறேன். இங்கே இரு நான் வந்துடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்கிட்ட பொய் சொன்னியா? நீ என்கிட்ட பொய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you lie to me? Did you lie to me? Did you lie அப்படின்னா நீ பொய் சொன்னியா? To me என்கிட்ட நீ பொய் சொன்னியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை பற்றி நினைக்கவே மாட்டேன். நான் உன்னை பற்றி நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will never think about you. I will never think about you. I will never think அப்படின்னா நான் நினைக்கவே மாட்டேன். About you உன்னை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணாதன்னு நான் சொன்னேன். இதை பண்ணாதன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told you don't do this. I told you don't do this. I told you நான் உங்ககிட்ட சொன்னேன். Don't do this. இதை பண்ணாதன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளை பற்றி பேசுகிறத நிறுத்து. அவளை பற்றி பேசுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Stop talking about her. Stop talking about her. Stop talking பேசுகிறத நிறுத்து. About her அவளை பற்றி பேசுகிறத நிறுத்து. ஸோ இதுவே அவளை பற்றி பேசாத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை கேட்குறதுக்கு தான் இங்கே வந்தேன். நான் இதை கேட்குறதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I came here to ask this. I came here to ask this. I came here நான் இங்கே வந்தேன். To ask this இதை கேட்குறதுக்கு நான் இங்கே வந்தேன். I came. கேம்னா கம்மோட past tense came. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை வர சொல்லியிருக்கேன். நான் அவனை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have asked him to come. I have asked him to come. I have asked him நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். To come அவனை நான் வர சொல்லியிருக்கேன். I have asked him to come. ஓகேவா? அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Where are they going? Where are they going? அவங்க எங்கே போகிறாங்க. ஸோ இதுவே அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are going. அவங்க போகிறாங்க. They are going. ஸோ இப்போது அவங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are they going? அவங்க போகிறாங்களா? அவங்க போகலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? They are not going. அவங்க போகலை. ஸோ இப்போது அவங்க போகலையா அப்படின்னு கேட்கணும். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Aren't they going? Aren't அப்படின்னா ஆர் நாட்டோட சிம்பிள் ஃபார்ம் தான் aren't. ஓகேவா? ஸோ aren't they going அவங்க போகலையா? ஓகேவா? ஸோ இதுவே அவங்க வராங்களா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. ஹாப்பி லேர்னிங்.